ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் கிரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம 2 வகையான பொடி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி, இன்னொன்று இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்ற இட்லி மிளகா பொடி. ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் சரியான அளவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தோசையில் தூவி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க டெய்லியுமே பொடி தான் கேட்பாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நம்ம செய்ய போகிறோம். எல்லா தோசைக்குமே நம்ம மேலே லைட்டாக தூவி சாம்பாரில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இட்லி மிளகா பொடி செய்கிறதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. இதில் ஆயில் எதுவும் நம்ம ஊற்ற போகிறதில்ல. அப்போ தான் 3லேருந்து 4 மாதத்துக்கு நல்லா கெடாமல் சிக்கு வாசம் அடிக்காமல் இருக்கும். அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வந்த பிறகு நல்ல வாசனையாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த உளுத்தம்பருப்பை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்த பொருளாக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம போட்டு இதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரையாக வறுத்துக்கணும், எண்ணெய் எதுவும் விடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த கடலைப்பருப்பு மாற்றிடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் நம்ம லைட்டாக வறுத்தாவே போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. அதிக நேரம் வறுக்க தேவையில்லை, ஏற்கனவே இது வறுத்த கடலை தான். இது அப்படியே அதே பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பருப்பு வகை இது 3 பொருள் தான். அடுத்ததாக 10லேருந்து 15 வரமிளகா, காஞ்ச மிளகா. உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம் செய்கிறதுல 2 காஷ்மீரி மிளகா தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப காரமான மிளகாவாக ஒரு 10 சேர்த்துருக்கேன். அப்போ தான் பொடி நல்லா காரச்சாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கலர் தேவை அப்படின்னா குண்டு மிளகா சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அவ்வளோதாங்க, இதுவும் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்ததும் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சுருங்க. லைட்டாக உணர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு. இந்த மாதிரி முறுமுறுன்னு வறுத்ததும் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இந்த பொருள் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் போட்டிருக்கிறது 1 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பொட்டுக்கடலை, 10லேருந்து 15 வரமிளகா. நீங்கள் விருப்பப்பட்டால் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயமும் சேர்த்த போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடியில் மேலே எல்லா பக்கமும் ஒன்று போல் அரைஞ்சி வரணும். கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கலர் கிடைக்கலன்னு பார்க்காதீங்க. கடையில் சம்டைம்ஸ் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணுவாங்க. நாம் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கலர் சிகப்பாக வரும். ஆனால் டேஸ்ட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பருப்பு பொடிக்கு நம்ம 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நம்ம எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். 1 கப் துவரம் பருப்பை கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. கலர் சேஞ்ச் ஆனதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக பொட்டுக்கடலை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பொடி ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா இந்த பொட்டுக்கடலையோட அளவு 1 கப்பாக போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் 1/2 கப் போட்டிங்கனாவே போதும். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
எல்லாமே வறுக்கிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தாங்க ஆகும். அதிக நேரம்லாம் எடுக்காது. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை நம்ம 1 மாதம் அளவுக்கு வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் எதுவுமே ஆகாது. நம்ம சாப்பாட்டு பொடி அப்படின்னாவே மிளகும் ஜீரகமும் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய், 2லேருந்து 3 காஷ்மீரி மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. சூடானதும் அதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வானலில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம ஆயில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 10லேருந்து 15 பூண்டு பல்லை வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ட்ரையாக பூண்டு பொடி இருந்தது அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கோல்டன் கலரில் ஆகணும். நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டதும் நாம் அதை எடுத்துக்கலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்பெஷல் பருப்பு பொடிக்கு நாம் துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பூண்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக, முடிஞ்ச அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பு பொடி கொஞ்சம் நைஸாக சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. உங்களுக்கு நரநரன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. இந்த பொடியை நல்லா நைஸாக அரைச்ச பிறகு ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதிகமாக சூடு ஏறி இருக்கும். அந்த சூடெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போடுங்க. அப்போ தான் வாசனை போகாமல் நமுத்து போகாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இந்த பொடியை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். சாதத்தை ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணும். எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சாதத்தையும் கொட்டி ஜஸ்ட் ஒரு பரட்டிட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பொடி போட்டு நல்லா சூடு பண்ணி பரட்டி கொடுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸை விட இந்த பொடி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.